கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, ஏன்பா இப்படி அலையிறீங்க? காலையில் விடிஞ்சா ஒரு ஓட்டம், ராத்திரி ஆனால் ஒரு பதட்டம். எதை தேடி ஓடுறீங்க? காசு, பணம், பதவி இது கிடைச்சா நிம்மதி கிடைச்சிருமா? நான் ஜெயிச்சிட்டேன்னு மார்த்த டிக்கெட்டாக மட்டும் போதுமா? இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மறைஞ்சு போகும்ப்பா. பழனிமலை அடிவாரத்தில் கணக்கம்பட்டியில் நான் ஒரு ஓரமாக உட்காந்துருந்தப்ப எத்தனையோ பேர் என்கிட்ட வந்தீங்க. எல்லாரும் ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டு தான் வந்தீங்க. அந்த அழுக்கு மூட்டைக்குள்ளே துணிமணி இல்லைப்பா, உங்களோட கர்ம வினைகள் இருந்தது. அதை நான் சுமந்தேன். ஏன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் உண்மையாகவே நீங்கள் ஜெயிக்கணும்னா நான் சுமக்கக்கூடாது. நீங்கள் சில விஷயங்களை மாற்றிக்கணும். வெற்றி வெற்றிங்கிறீங்களே, அந்த வெற்றி உங்கள் காலடியில் வந்து விழணும்னா நான் சொல்கிற இந்த 3 விஷயத்த மட்டும் கப்புன்னு பிடிச்சிக்கோங்கப்பா. இது வெறும் பேச்சு இல்லை, இதுதான் பிரபஞ்ச ரகசியம். சாமி, இந்த 3 விஷயத்த மட்டும் நீ சரியாக செஞ்சேன்னா உன் வாழ்க்கையில் தோல்விங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது சாமி. கேளு, மனசை ஒருநிலைப்படுத்தி கேளு சாமி. உன் வாழ்க்கையை மாற்ற போகிற அந்த 3 ரகசியங்களை இப்போ நான் உனக்கு சொல்கிறேன். இதை கேட்குறது மட்டும் முக்கியம் இல்லை, இது உன் ரத்தத்தில் ஊற வைக்கணும். தயாராக இருக்கியா? வா, வந்து கேளு சாமி. சாமி, என்கிட்ட வரும்போதே கவனிச்சிருக்கீங்களா? நான் எப்போவும் ஒரு அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் நினச்சாங்க அதுக்குள்ளே பழைய துணி இருக்குன்னு. இல்லைப்பா, அதுக்குள்ளே இருந்தது நீங்கள் சுமக்க முடியாமல் என்கிட்ட கொண்டு வந்து கொட்டின கவலைகளும் கர்ம வினைகளும் தான். நான் எதுக்கு அதை சுமந்தேன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்க தான். ஒரு மூட்டையை தூக்கிக்கிட்டு உன்னால் எவ்வளோ தூரம் ஓட முடியும்? கொஞ்சம் தூரம் ஓடுவ, அப்புறம் கால் வலிக்கும், கை வலிக்கும், மூச்சு வாங்கும். அப்புறம் எப்படிப்பா நீ ஜெயிக்க முடியும்? உங்கள் மனசுக்குள்ளேயும் ஒரு பெரிய மூட்டை இருக்குது. அவன் என்னை அன்னைக்கு அப்படி திட்டான், அவன் என்னைய ஏமாற்றிட்டான், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் தோத்துட்டேனா? இப்படி பழைய குப்பையெல்லாம் மூட்டை கட்டி தலைக்கு மேலே வச்சுருக்கீங்க சாமி. நேற்று நடந்த கெட்ட விஷயத்த இன்றைக்கி ஏன்டா சுமக்குறீங்க? அந்த பாரம் தான் உன்னை முன்னாடி நகர விடாமல் தடுக்குது சாமி. பழைய மூட்டையை தூக்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கு புதுசாக எதையும் வாங்கிக்க தெரியாது. உன் கை 2ம் பழைய பாரத்தில் சிக்கியிருந்தா வெற்றி வந்து கதவை தட்டும்போது எப்படிப்பா அதை திறப்ப? வெற்றி பெறணும்னா முதல்ல இந்த மூட்டையை கீழே போடு சாமி. நேற்று முடிஞ்சு போச்சுப்பா, அது ஒரு செத்த பிணம் மாதிரி. அதை இன்னும் ஏன் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க? நாளைக்கு என்ன நடக்கும்னு பயப்படாத, அதையும் மூட்டையாக கட்டாத. சாமி, இப்போது இந்த நிமிஷம் உன் கையில் இருக்குல்ல, அதை மட்டும் சரியாக பாரு. சாமி, எல்லாத்தையும் என் காலில் போட்டுட்டு, சாமி நான் என் வேலையை செய்கிறேன், பாரத்தை நீ சுமந்துக்கோன்னு சொல்லிவிட்டு நிமிர்ந்து நெல்லு. அப்போ பாருவான் உடம்பு எவ்வளோ லேசாக இருக்கும்னு. காற்றுல பறக்கிற பஞ்சு மாதிரி நீ பறக்க ஆரம்பிப்ப சாமி. மனசு லேசானாலே பாதி வெற்றி கிடைச்ச மாதிரி தான். பாரம் இல்லாதவனுக்கு தான் பாதை தெளிவாக தெரியும். புரிஞ்சுதா சாமி? பழைய மூட்டையை இறக்கி வையே, அப்புறம் பாரு உன் வேகம் எப்படி இருக்குன்னு. சாமி, இப்போது பழைய மூட்டையை கீழே போட்டாச்சு, இப்போது உன் உடம்பு லேசாயிடுச்சு. ஆனால் உன் சக்தியெல்லாம் எங்கே போகுதுன்னு கவனிச்சியா? வாயை திறந்தாலே சக்தி வெளியே போகுதுப்பா. நான் ஏன் அதிகமாக பேசுகிறது இல்லைன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு பானையில் ஓட்டை இருந்தால் அதில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நிற்குமா? நிற்காது சாமி. உன் வாய் தான் அந்த ஓட்டை. பேசிக்கிட்டே இருந்தால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மகா சக்தியெல்லாம் காற்றா போயிடும். அப்புறம் எப்படிப்பா உன்னால் சாதிக்க முடியும்? சாமி, இன்றைக்கி உலகமே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. எதை செய்ய போகிறேன்னு சொல்கிறதுக்கே பாதி நேரம் ஆகிடுது. நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு ஊர் முழுக்க தம்பாட்டம் அடித்தா அந்த காரியம் உருப்படுமா சாமி? உன் திட்டத்தை ரகசியமாக வையே, உன் உழைப்பை மௌனமாக்கு. ஒரு வித பூமிக்கு அடியில் சத்தம் போடாமல் இருட்டில் மௌனமாக இருக்கிறதுனால தான் அது ஒரு நாள் பிரம்மாண்டமாக மரமாக முளைச்சி நிற்குது சாமி. நீயும் அப்படி தான் இருக்கணும். வெற்றி சத்தம் போடணும், நீ போடக்கூடாது. தேவையில்லாத பேச்சு, மற்றவங்கள பற்றின வீண் விவாதம், இதெல்லாம் உன்னை சோம்பேறியாக்கும் சாமி. மனசை ஒரு இடத்துல நிறுத்த விடாத. நீ எப்போ அமைதியாக இருக்கியோ அப்போ தான் உன் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையான அறிவு விழிச்சுக்கோ சாமி. அந்த அறிவு தான் உனக்கு சொல்லும், இப்போ இதை செய், அப்புறம் அதை செய்யு. மௌனங்கிறது வெறும் சத்தம் போடாமல் இருக்கிறது இல்லைப்பா, அது உன் சக்தியை சேமிக்கிற ஒரு பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை எடுத்து பழகு சாமி. வாயை முன்னாதாண்டா மனம் திறக்கும். மனம் திறந்தால் தான் பிரபஞ்சத்தோட ரகசியம் உனக்கு தெரியும் சாமி. உன் இலக்கை துல்லியமாக அடிக்கிற வில் வித்தைக்கார மாதிரி நீ மாறிடுவ.
மௌனமாக இரு. உன் வெற்றி உலகத்துக்கே கேட்கும் சாமி. சாமி, 2 விஷயத்த சொல்லிட்டேன். இப்போ 3வது விஷயம். இதுதான் எல்லாத்துக்கும் மேலானது. நான் தான் செஞ்சேன். இது என்னால் தான் நடந்துச்சு. நான் பெரிய ஆளுன்னு ஒரு நினைப்பு வரும் பாரு. அந்த அகங்காரம் தாண்டா உன்னை அடுத்த தோல்விக்கு அஸ்திவாரம். சாமி, இந்த நான் வந்துட்டா அப்படிங்கிற விஷயம் அங்கே நிம்மதியே இருக்காது. நிம்மதி இல்லாத இடத்துல வெற்றி எப்படிப்பா நிலைக்கும்? ஒரு செடி பூக்குதுன்னா அது நான் பூத்தேன்னு தம்பட்டம் அடிக்குதா? அது பாட்டுக்கு தன் கடமையே செய்யுது. மற்றவங்களுக்கு வாசம் தருது. நீயும் அப்படி தான் இருக்கணும் சாமி. அகங்காரம் உன்னை குருடாக்கிடும். உன்னை விட அறிவாளி யாரும் இல்லைன்னு நினைக்க வைக்கும். அப்படி நினச்சிட்டா அப்புறம் நீ எப்படி புதுசாக கற்றுக்குவ சாமி? வெற்றியோட உச்சியில் இருக்கும்போது கூட எல்லாம் உன் செயல்னு குனிஞ்சு நிற்கிறவனுக்கு தான் அடுத்தடுத்த வெற்றிகள் தேடி வரும். எளிமையாக இருப்பா, பணிவாக இருப்பா. ஒரு ஆற்றுல வெள்ளம் வரும்போது பெரிய மரமெல்லாம் வேரோடு சாஞ்சிரும். ஆனால் பணிவாக வளைஞ்சு கொடுக்குற நாணல் மட்டும் அப்படியே நிற்கும் சாமி. நீயும் அந்த நாணல் மாதிரி இரு. காலம் உன்னை அசைக்க முடியாது. வெற்றி உன்னை ஆள விடாத. நீ வெற்றியை ஆளு சாமி. அதுக்கு ஒரே வழி, நான்கிற கர்வத்தை அந்த பழனி ஆண்டவன் கல்லில் போட்டுட்டு ஒரு கருவியாக மட்டும் இரு. நீ செஞ்ச எல்லாத்தையும் உன்னோடதுன்னு நினைக்காத. அப்போ பாரு, உலகமே உன்னை தேடி வரும் சாமி. அகங்காரத்தை ஒழிச்சவனுக்கு இந்த பிரபஞ்சமே சொந்தம். சாமி, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனி செய்ய வேண்டியது உன் கையில் தான் இருக்குது. இந்த 3 விஷயத்தையும் உன் மூச்சாக மாற்றிக்கோ. பழைய குப்பையை சுமக்காத. தேவையற்ற பேச்சை குறைச்சி உன் சக்தியை சேமி. நான்கிற கர்வத்தை அந்த பழனி ஆண்டவன் காலில் போட்டுட்டு ஒரு கருவியாக மட்டும் இரு. இதை மட்டும் நீ செஞ்சா நீ தேடுற அந்த வெற்றி உன் நிழல் மாதிரி உன்னை பின்தொடரும். சாமி, கணக்கம்பட்டியில் நான் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். எதுக்கும் கலங்காத. உன் பாரத்தை என்கிட்ட கொடுத்துடு. நீ உன்னோட பாதையில் தைரியமாக நட. உன் வெற்றியை நான் பார்த்துக்கிறேன். நீ உன் வேலையை பாரு. எல்லாம் அந்த பழனி ஆண்டவன் அருள். எல்லாம் அவன் செயல்.